நிறைய பேர் வந்து யூடியூப்ல ஒரு சில மெசேஜஸ் கேட்டுட்டு சில கேள்விகள் யூஸ்வலாக கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேள்வி நான் ஏதோ ஒரு மெசேஜில் சொன்னேன், இந்த மாதிரி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இணைப்பு ஏற்படலைன்னா அவர் நம்மளை பார்த்து என்னன்னு சொல்ல முடியாது, சரீரம்னு சொல்ல முடியாது. நான் என் மனைவியை பார்த்து தான் என்ன சொல்ல முடியும், நீ என் சரீரம்னு. ரோட்டில் போகிற வரவங்கள பார்த்து சரீரம்னு சொன்னோம்னா நம்ம சரீரம் என்ன செஞ்சிடும், பிரிச்சிருவாங்க. அதனால் ஒரு உறவிலே போகும் பொழுது தான், ஒரு உடன்படிக்கையின் இணைப்பில் தான், ஒன்றாகும் பொழுது தான் நான் என்ன சொல்ல முடியும், சரீரம் அப்படி சொல்ல முடியும். ஸோ கிறிஸ்து சபையை பார்த்து நீ என் சரீரம் சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா அவரோடு நாம் திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு ரோமர் 7:4. For you are married to one another. அப்படி போட்டிருக்கு. நீங்கள் வேறொருவருடையவராகி. ஸோ இந்த பாயிண்ட்டை கேட்டுட்டு, அப்படின்னா இந்த ராப்சர் என்னது, இது என்ன அப்படின்னு சொல்லி கடைசி காலம் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வருது. அதை உங்களுக்கா இப்போ யூடியூப்பில் போய் எதை எங்கெங்கன்னு தேடி கேட்டால் இதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்றது கஷ்டமாக இருக்குன்றனால தான் அகாடமி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கடைசி காலத்தை தான் குறித்ததான தெளிவு உண்டாகும். இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா ஃபவுண்டேஷனல் தியாலஜி குறித்து தெளிவு உண்டாகும். இந்த கோர்ஸ் பண்ணிங்கன்னா ஃபைனான்சஸ் குறித்து தெளிவு உண்டாகும். அப்படி சொல்லி உங்களுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த அகாடமி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் போய் academy.thefathershouse.in அப்படின்ற வெப்சைட்க்கு போனீங்கன்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரெண்ட் கோர்சஸ் உங்களுக்கு அதில் எப்படி போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, குட். Romans chapter 6, ஃப்ரீடம், சுயாதீனம் அப்படின்ற காரியத்தை குறித்து பேசிட்டு வரோம். போன வாரம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு. நம்ம மைண்டில் ஓடுற கதைகள்லேருந்து நமக்கு கிடைக்கிற விடுதலை மாதிரி வேறு எந்த விடுதலையும் கிடையாது. அதுதான் நம்ம உண்மையாகவே விடுதலை ஆக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, ஏதாவது அடிமைத்தனத்தில் மாட்டியிருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, இப்போ சிகரெட் அடிக்கிறவன்ட்ட போய் அவன் கேட்குறான், எப்போ நான் சிகரெட் அடிக்கிறதுலேருந்து விடுதலை ஆகணும்னா என்ன சொல்லுவாங்க, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, வேற ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு என்ன செஞ்சிரு, அடிமை ஆயிட்டேன்னா இதை நீ என்ன செஞ்சிடலாம், விட்டுடலாம். இதுதான் உலக வழக்கம். எதுக்காவது நீ ஒன்று என்ன செய்யணும், அடிமையாக இருக்கணும். நீ உண்மைக்கே விடுதலையா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றை நீ உன்னை ஆளுகை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த அடிமைத்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபமின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோனுக்கு என்ன தமிழ்ல, சுரப்பியா, ஹார்மோனுக்கு தமிழ்ல என்னன்னு கேட்டேன். சுரப்பியா? ஆமா, செக்ரீஷன். ஹார்மோன்
அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. பிரெயின் வந்து நம்ம உடம்புல வந்து நிறையா சுரப்பிகள் இருக்குது. அது வந்து ஒவ்வொன்று ட்ரிகர் ஆகும் பொழுது ஒவ்வொரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும், ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். அட்ரினலின் அப்படின்னு சொல்கிறோம். அட்ரினலின்னா என்னது? இப்போ ஏதாவது இப்போ நீங்கள் வண்டியில் போயிட்டே இருக்கீங்க, ஒருத்தன் சர்க்குன்னு குறுக்க வரும்போது அப்படின்னு சொல்லி உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு ஃபீல் பண்ணுறீங்கல்ல, ஒரு ஜர்க்கு. அந்த ஜர்க்கு எதுனாலனா அந்த அட்ரினலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகிறனால நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ ஏதாவது ஒரு உயரத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரவணாக்கெலாம் 4 சேரை போட்டு ஏற்றி விட்டாலே அட்ரினலின் ரஷ் அவனுக்கு வந்துடுது. புரியுதுங்களா? ஒவ்வொன்று பண்ணும் போது ஒவ்வொரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. ஆக்சிடாசின் இப்படிலாம் சில இது இருக்குது. இந்த ஆக்சிடாசின்றது ஃபீல் குட் ஹார்மோன். அதே மாதிரி இந்த டோபோமினும் ஃபீல் குட் ஹார்மோன். இந்த ஹார்மோன் வரும் பொழுது நீங்கள் எப்படி உணர்வீங்க? உங்கள் பாடி அப்படியே நல்லா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக மாதிரி உணர்வீங்க. இப்போ எந்த ஒரு அடிமைத்தனம் எடுத்துக்கிட்டாலும் அந்த அடிமைத்தன பழக்கத்தின் மூலமாக இந்த ஒரு காரியம் உங்கள் பிரெயின் செக்ரீட் பண்ணுறதுனால தான் அதற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அடிமையாக இருக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு வைங்களேன், பிரெயினுக்கு வந்து நம்ம மூளைக்கு வந்து தண்ணி அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், இதை பண்ணுறான், அதை பண்ணுறான்லாம் தெரியாது. பிரெயினை பொறுத்தளவுக்கு எதை வச்சு தான் டிசைட் பண்ணுது? அந்த ஹார்மோனை வச்சு. ஸோ எதையோ நீ பண்ணுற, அது நீ என்ன பண்ணுறியோ அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அது வந்து என்ன பண்ணுது? இந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ அழுத்தத்துக்குள்ளே போகும் பொழுது நீ என்ன செய்? இது என்ன பண்ணியோ அதை நீ என்ன செய்? ரிப்பீட் பண்ணு அப்படின்னு மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால எப்போ அழுத்தங்களுக்குள்ளே போனாலும் நேச்சுரலாக இந்த காரியத்துக்கு திரும்பி வரும். இதில் என்ன ஒரு அமேசிங்கான காரியம்னா, எல்லா அடிமைத்தனங்களிலும் சுரக்கப்படுகிற இந்த டோபோமைனாக இருக்கட்டும், இல்லாட்டி சில இதிலாலே வருகிற ஆக்சிடாசினாக இருக்கட்டும், ஒரு நல்ல உறவிலே வருகிறதும் அதே ஹார்மோன் தான், ஆக்சிடாசின். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல அன்பு கூறப்பட்டவங்களா நீங்கள் உணர்றீங்கன்னு வைங்களேன், அப்போயும் ஏன் நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதே ஹார்மோன் என்ன செய்யுது? ரிலீஸ் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே வர்ஷிப்பில் என்கேஜ் பண்ணும்பொழுது சில நேரம் பாடிலாம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களை எதை பண்ண வைக்குது? அந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ண வைக்குது. ஸோ நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். உறவிற்காக, பிரசன்னத்திற்காக, அன்பிற்காக, சந்தோஷத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வடிவமைப்பிலே உண்டாகும் இந்த காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருப்பது நல்லது. அது அடிமைத்தனம் இல்லை. நீங்கள் எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதிலே இருக்கும் பொழுது அதுதான் சுயாதீனம். புரியுதா? இப்போ இந்த ஃபேன் இருக்கு, குட்டி பசங்க வந்து பார்த்துட்டு, மேம் அதை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்றானுங்க. ஏன்? இங்கே ஒரு பெரிய ஃபேன் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபேன் ஃப்ரீயாக இருக்கா இல்லையா?
என்ன நினைக்கிறீங்க? ஃபேன் ஃப்ரீயாக இருக்கா? பாருங்க, 4 பக்கம் கம்பி வச்சு இழுத்து கட்டியிருக்காங்க. அது இழுத்து கட்டியிருக்கிறதுனால தான் ஃப்ரீயாக ஓடுது. அந்த போல்ட்டு டைட்டாக பிடிச்சி இழுத்துருக்கனால தான் ஃபேனால் என்ன செய்ய முடியுது? ஃப்ரீயாக, அது எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கோ ஃப்ரீயாக சுத்த முடியுது. ஸோ எல்லா விதமான சுயாதீனத்திலையும் ஒரு இழுத்து பிடித்திருக்கிற ஒரு வடிவமைப்பு இருக்கிறது. அது இருந்தாதான் அது அந்த சுயாதீனத்துக்கு அர்த்தமே. இப்போ நீங்கள் வரும்போது ரோட்டில் வந்து காற்றுல ஏதாவது பேப்பர் அடிச்சுட்டு பேப்பர் அப்படியே பறந்து போகிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அந்த அந்த பேப்பரை என்னைக்காவது பார்த்தா பட்டம் பறக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை. குப்பை என்ன செய்யுது? காற்றுல அடிச்சுட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த பேப்பருக்கே ஒரு கயிறு இருந்து ஒருத்தன் அதை வந்து இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி அதை சேனலைஸ் பண்ணும் பொழுது அதை என்னன்னு சொல்கிறோம்? பட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சும்மா காற்றுல அடிச்சுட்டு போகிற பேப்பரை பார்த்து அது சுயாதீனமாக இருக்குன்னு சொன்னோம்னா நமக்கு சுயாதீனம் புரியலன்னு அர்த்தம். கயிறு கட்டி இருக்கிற பட்டத்தை பார்த்து அது வந்து அடிமைத்தனத்தில் இருக்குன்னு சொன்னோம்னா நமக்கு சுயாதீனம் புரியலன்னு அர்த்தம். ஸோ சுயாதீனத்திற்கு நமக்கு எது அவசியமாக இருக்கு? அந்த ஒரிஜினல் டிசைனோடைய கன்ஸ்ட்ரெயின்ட், அந்த வடிவமைப்பிலே உண்டான காரியங்கள் தான் சுயாதீனத்தையே கொடுக்கிறது நமக்கு. அதனால்தான் பவுல் வந்து இந்த அடிமைத்தனம் சுயாதீனம் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாரு ரோமர் 6. நீங்கள் முதல்ல பாவத்துக்கு என்னவா இருந்தீங்க? அடிமைகளாக இருந்தீங்க. ஸோ பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தபோது உங்களால் என்ன, நீங்கள் என்னதான் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் உங்களால் என்ன செய்ய முடியல? செய்ய முடியல, நல்லதே செய்ய முடியல. ஏன்னா பாவம் ஒரு கொடூரமான டிரணி, என்னது, ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் போல. நீங்கள்லாம் இந்தியாவில் இருக்கீங்க தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு என்ன, அதுக்கு என்ன டிக்டேட்டருக்கு என்ன, அது சர்வாதிகாரி. சர்வாதிகாரி வந்து உங்களுடைய சுய சித்தத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. ஸோ பாவம் வந்து ஒரு சர்வாதிகாரி போல. நீ என்னதான் செய்யணும்னு நினைச்சாலும் அது ஒன்று என்ன செய்ய விடாது? எதையும் செய்ய விடாது. நீ நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் உன்னால் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு என்ன ஆயிருக்கீங்க? அடிமைகளாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஏன் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாரு? இப்போ வந்து இது வந்து இந்த சிகரெட் அடிக்கிறவன் சொல்கிற மாதிரி தானே. டேய், நீ எதுக்காவது அடிமையாக இருக்கணும்டா. ஒன்று பாவத்துக்கு அடிமையாக இருக்கணும், இல்லைன்னா நீதிக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஏன் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு பாருங்க. 6:19 உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். என்னது? மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். இதுக்காவது ஒன்று அடிமையாக தானப்பா இருக்கணும் அப்படின்னு பவுல் பேசுறது வந்து எதனால பேசுறாராம்? I have used the familiar terms of a servant and a master to compensate for your weakness to understand. To compensate for your weakness to understand. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வீக்கா இருக்கனால உன் லாங்குவேஜ் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்காவது ஒன்று அடிமையா தான் இருக்கணும். ஆனால் உண்மைக்கே நாம் தேவனுடைய அன்புக்கு நம்ம கொடுப்பது வந்து அடிமைத்தனம் அல்ல, அதுதான் சுயாதீனம். புரியுதுங்களா?
நான் எப்பெல்லாம் நான் சுயாதீனன் அப்படின்னு சொல்றானோ பவுல், அப்பெல்லாம் நான் ஐ எம் அ பாண்ட் சர்வெண்ட். பாண்ட் சர்வெண்ட்னா என்னதுங்க? பாண்ட் சர்வெண்ட்னா ஒரு அடிமை இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு அடிமை பழைய ஏற்பாடு படி ஒரு பர்டிகுலர் வருஷம் அவனுக்கு என்ன செய்யணும்? அவன் எஜமானுக்கு வேலை செய்யணும். 7 வருஷமோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன், சரியா நம்பர் ஞாபகம் இல்லை. அந்த வருஷம் அவன் வேலை செஞ்சு முடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சிடலாம்? ஃப்ரீயாக போயிடலாம். ஆனால் பாண்ட் சர்வெண்ட்னா யாருன்னா, அந்த அந்த அடிமை தான் எஜமான் தன்னை வச்சுக்கிட்ட விதத்தில் அவர் மீது அன்பாக இருந்தான்னா இல்லை இல்லை எனக்கு சுயாதீனம் வேணாம், நான் உங்கள் வீட்டிலையே இருந்து உங்களுக்கே நான் சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவனை என்ன செய்வாங்களாம்? காதை கொண்டு போய் வாசக்கால் பக்கத்தில் வச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்ன பண்ணுவாங்கன்றது போய் பைபிளில் படிங்க. அங்கே வச்சு ஒரு உடன்படிக்கை பண்ணுவான். அவன் அடுத்து வாழ்நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பான், அந்த வீட்டில் தான் இருப்பான். ஆனால் அடிமையாக அல்ல. இப்போ அவன் என்னவா இருக்கான்? தன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி நான் வாழ்நாளெல்லாம் உனக்கு தான் என் மேலே சேவை செய்ய போறேன்னு சொன்னவன் பேர் தான் பாண்ட் சர்வெண்ட். புரியுதுங்களா? ஸோ நான் சுயாதீனன் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பவுல் சொல்றானோ அந்த இடத்துல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்துவின் நிமித்தம் என்னவா இருக்கேன்? 1 பேதுரு 2:16 சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு கொண்டிராமல் தேவனுக்கு இங்க அடிமைகளே போட்டிருக்கு. ஆனா அங்க வேர்டு என்னது? பாண்ட் சர்வெண்ட். நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும், even though you're free men, do not use your freedom as a cloak to do whatever you want, but you are bond servants to God. So இந்த பாண்ட் சர்வெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது தான் ரோமன்ஸ் போடுது. உங்க சுயசித்தத்தை தாண்டி உங்களை அடிமையாக்குது பாருங்க, அது யாரு? பாவம். ஆனா நீங்களா போய் என்ன இவ்வளோ நல்லா நீங்க வச்சிருக்கீங்களே, நான் வாழ்நாள் எல்லாம் உமக்கு தான் நான் என்ன செய்ய விரும்புறேன்? சேவை செய்ய விரும்புறேன் அப்படின்னு வர்றது என்னது? பாண்ட் சர்வெண்ட். ஸோ இந்த பாண்ட் சர்வெண்ட் உங்களுக்கு அந்த டீல் உங்களுக்கு எதை கொண்டு வருதான்? சுயாதீனத்தை கொண்டு வருகிறது. அதுதான் சுயாதீனத்தை கொண்டு வருது, அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. இந்த விதமான, அதாவது இங்க வாங்களேன், ஒரு 3 பேர் வாங்கப்பா. இவர் பார்க்க நல்லா இருக்காரு, இவர் இயேசுவா போட்டுருவோம். இவர் இயேசு, சரிங்களா? பிசாஸ், பாவம் பிசாஸ் ஏதாவது வச்சுக்கோங்க. இவர் தான் பாவம், பிலீவர். பாவமா இருக்கான்ல. இப்போ இவன்ட்ட கழுத்தை கொடுத்தான்னா இது விடாது. புரியுதுங்களா? இவனால எதுவும் எங்கிட்ட என்ன செய்ய முடியாது, நகர முடியாது. ஏன்னா இது யாரு? சர்வாதிகாரி. இவனோட சுயசித்தம்லாம் இம்பார்ட்டன்டே கிடையாது. ஸோ இயேசு என்ன பண்ணாரு? இவனை என்ன பண்ணாரு? ரோமர் 6:2 எதை டீல் பண்ணாரு? இவனை பாவத்தை டீல் பண்ணாரா? இவனை டீல் பண்ணாரா? பாவத்தை டீல் பண்ணாரா? இனிமேல பைபிள் படிக்கணும், சரிங்களா?
என்ன பண்ணாரு, இவனை அப்படியே அலேக்கா சிலுவைக்கு கொண்டு போயிட்டார். அலேக்கா இவனை எங்க கொண்டு போயிட்டாரு? சிலுவைக்கு கொண்டு போயிட்டார். சிலுவைக்கு கொண்டு போய் அவர் சாகும்போது இவன் செத்த உடனே இவனுக்கும் இருந்த உறவு என்ன செஞ்சிருச்சான்? கட்டாய் போயிடுச்சு. ஏன்னா மரித்தவனை எவனுமே என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இவனை மரித்து அடக்கம் பண்ணி இவரோட திரும்ப 3ஆம் நாள் புதிதாக்கி இப்ப ஃப்ரீ ஆக்கிட்டாரு. ஃப்ரீ ஆக்கிட்டு இப்ப இவனுக்கு சுயாதீனம் இருக்கு. சுயாதீனம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இவர்கிட்டையும் போய் நான் பாண்ட் சர்வெண்டா இருக்க விரும்புறேன்னு சொல்லலாம், காதை கொடுக்கலாம். இல்லைன்னா திரும்ப இவன்ட்டையும் போகலாம். இவன்ட்ட இருக்கும் பொழுது இவன் எங்கேயும் போக முடியாது. மனசுல ஆயோ? ஆனா இவர்கிட்ட இருக்கும் பொழுது இவர் இப்படி பிடிச்சி ரெஸ்ட்ரெயின்லாம் பண்ண மாட்டாரு. உன்னை நான் என்ன ஆக்கியிருப்பேன்? ஃப்ரீ ஆக்கியிருக்கேன்ப்பா. உன்னோட நான் எந்த இதுல இருக்க விரும்புறேன்? உறவுல இருக்க விரும்புறேன். அந்த உறவு நிமித்தம் நீ எனக்கு என்னவா இருக்கலாம்? சேவை செய்யலாம். அந்த சேவை உனக்கு என்ன கொண்டு வருது? சுயாதீனத்தை கொண்டு வருது. ஆனா நீ பெட்ரோமாஸ் லைட் தான் வேணும் அப்படின்னு போனா அதற்கும் உனக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்கிறது. நல்ல வேளைக்கு பவுல் இந்த காலத்தில் இல்லை. 1 கொரிந்தியர் 6 வாங்களேன், 9வது வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பில்லை இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிர ஆராதனைக்கார், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு பாருங்க. லிஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது? லிஸ்ட் எப்படி இருக்கு? ஒரு டைப்பா இருக்கு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இன்னைக்குன்னா அதை மாத்திரம் கட் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க. பவுல் இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். விபச்சாரம் பண்ணுகிறதுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லி இருக்கிறார். தேவ மக்களை அப்படின்னு கான்டெக்ஸ்ட் பாருங்க. இப்படி சொல்லிட்டே வரும்பொழுது சொல்றான், டேய் நானு கிறிஸ்துவுக்குள் சுயாதீனன். அப்படின்னா என்னது? எல்லாவற்றையும் அனுபவிக்க இவனுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இவன் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறதுனால எல்லாம் எப்படி இருக்காதான்? எல்லாம் தகுதியாயிராது. சோ இவனுடைய தகுதியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பார் இவர். டேய் நீ என்ன ஒரு ஆளு, நீ எப்படி ஒரு ஆளு, நீ யாரு, யாரோடைய புள்ள அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பார். அதை புரிய 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 அதிலிருந்து நடக்கணும், இவன் அந்த அடையாளத்திலிருந்து நடக்கணும் அப்படின்னு விரும்புறார். அதுதான் சுயாதீனத்தை தருகிறது. இவன் அடையாளத்திலிருந்து இவனுடைய கிரியைகள் மாற்றப்பட வேண்டும். இது என்ன நினைக்குதுன்னா, இவனுடைய கிரியையே இவனுடைய அடையாளம். பாவம் பண்ணியா அப்படின்னா நீ யாரு? பாவி. விபச்சாரம் பண்ணியா அப்படின்னா விபச்சாரக்காரன், வேசி கள்ளன், வேற என்ன சொல்லலாம், பொய்யன், உதவாக்கரை அப்படின்னு சொல்லி இவன் செய்கிற கிரியையவே இவன் அடையாளமாய் மாற்றி இவனுடைய சுயாதீனத்தை கெடுத்து போடுகிறது. ஆனால் கிறிஸ்து என்ன சொல்றாரு? எப்பா எல்லாத்தையும் செய்ய உனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் உனக்கு தகுதியாயிராது. நான் திரும்ப 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 சொல்றேன். ஏதேன் தோட்டத்துல 2 மரம் வச்சிருந்தார்.
சொல்லுங்க 2 மரம். சொல்லுங்க, வாய்த்திருந்து 2 மரம். எப்பயுமே உங்க வாழ்க்கையில 2 மரம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே 2 மரம் இருந்துகிட்டே இருக்கும். ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க. சோ ஏன் அதை வச்சாரு? அதை வச்சு இப்ப பார்த்து சொல்றாரு, நீ எதனாலும் சாப்பிடலாம், இன்க்ளூடிங் ஜீவ விருட்சம், ஆனா இதை மாத்திரம் என்ன செய்யாத, சாப்பிடாதன்னு சொல்லிட்டார். சரிங்களா? இதை எதுக்கு இப்படி சொன்னாரு அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கீழ்ப்படிவானா கீழ்ப்படிய மாட்டானான்னு இவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாருங்க. டெஸ்ட்டும் வைக்கல, ட்விஸ்டும் வைக்கல. இவனை ஃப்ரீ மேனா ஆக்க முயற்சிக்கிறார். சுயாதீனம் உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். சோ பரலோகத்தின் நோக்கம் மனிதனை குறித்து முதல் பிரையாரிட்டி கீழ்ப்படிதல் அல்ல. முடிஞ்சு போச்சு. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப தேவனுக்கு முக்கியம் வைங்களேன். இந்த மரத்தை சுத்தி டேஞ்சர் சைன்லாம் போட்டிருப்பார். பக்கத்துல வந்தா ஷாக் அடிக்கிற மாதிரி ஏதாவது வயர்லாம் செட் பண்ணிருப்பார். இல்லாட்டி ஒரு அலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிருப்பார். நம்ம நினைச்சுக்கிறோம் heaven's top priority regarding man is obedience அப்படின்னு நினைச்சுக்கிறோம். கீழ்ப்படிதல் தான் நம்மை குறித்துதான தேவனுடைய உன்னதமான நோக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சுயாதீனம் தான் உன்னதமான நோக்கம், தெரிந்து கொள்ளுதல். சோ இந்த ராங்கான மரத்துல போய் சாப்பிடுற வரைக்கும் ஆண்டவர் டென்ஷனே ஆளப்படும். நம்ம ஆண்டவர் வந்தா அப்படின்னு கொடுத்துருவோம். இவங்க 2 பேரும் எதிர்பார்க்கல. நம்ம ஆண்டவரா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஏண்டா சொல்றேன், இயேசு வந்து காதை அட்டாச் பண்ண மாதிரி பழத்தை பிடுங்கி திரும்ப மரத்திலே அட்டாச் பண்ணி விட்டு, சரி சரி யாரும் பார்க்கல, போ போ போ, இனிமேல அந்த பக்கம் போய் தொலையாத அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்றதா நினைச்சிருப்போம்? காப்பாத்துறதா நினைச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் ஏவாள் பேசும்போதும் குறுக்க வரல, ஏவாள் போய் ஆதாம்கிட்ட பேசும்போதும் குறுக்க வரல, ஆதாம் திரும்ப போய் சாப்பிடுற வரைக்கும் குறுக்கவே வரல. போய் எல்லாம் சாப்பிட்டு போ. என்டையர் பிளானை ஒண்ணுமில்லாம ஆக்கின பிறகு வந்து என்ன, சாப்பிட வேணான்னு சொன்னதை சாப்பிட்டியா? ஏன் அப்படின்னா அவருக்கு எதுதான் முக்கியம்? சுயாதீனம் தான் முக்கியம். சோ இப்ப பாருங்க, ரோமர் 6:15 பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். What are we to do? Then should we sin to our heart's content, since there is no law to condemn us anymore? இப்ப இவரை நியாயப்பிரமாணமா வச்சுக்கோ. இருக்கிறது 2 பேர் தான், மாத்திக்கிட்டே இருப்பார் ரோல். இவர் யாரு? நியாயப்பிரமாணம். இவர் கிருபை. இது இவர் யாருங்க? நியாயப்பிரமாணம், இவர் கிருபை. நாம் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறதுனாலே அப்படின்னா பாவம் செய்யலாமா அப்படின்னு பவுலே ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா அப்ரண்டிஸ் நிறைய பேர் இருப்பானுங்க, உனக்கு கேள்வி கேட்பானுங்கன்னு தெரியும். அதனால அவரே கேள்வி எழுப்புகிறார். ஸோ நாம் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறதுனால், கிருபைக்கு உட்பட்டிருக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி உறவு. பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறது என்னது? இந்த மாதிரி. புரியுதுங்களா? இதுல வந்து ஒரு டிக்னிட்டி இருக்கு, ஒரு சுயாதீனம் இருக்கு. பாருங்க, நேத்து பாவம் ஒருத்தன் ரோட்ல படுத்து கிடந்தான்.
தண்ணி அடிச்சு அவன் மூஞ்சி ஃபுல்லாக சாணி, மூஞ்சி ஃபுல்லாக சாணி படுத்து கிடக்கான். ஏன்னா அவன் இதெல்லாம் டிக்னிட்டிலாம் கவலைப்படாது, நல்லா மூஞ்சியில் அப்படியே மொழுகி விட்டு படுக்க வச்சிருக்கேன், கவலையே கிடையாது. ஏன்னா இவனை அணுவா டிஸ்ட்ராய் பண்றது தான் இதோடைய வேலையை. இவன் என்ன நினைச்சுக்கிறான், ஃப்ரீயா தண்ணி அடிக்கிறதா? ஃப்ரீயாவா தண்ணி அடிக்கிறான்? மூஞ்சி ஃபுல்லா சாணி. ஸோ உலகமோ பாவமோ மாம்சமோ என்னைக்குமே உங்களுக்கு என்ன தராது? சுயாதீனத்தை தரவே தராது. அது உங்களை அமுக்கி பிடிக்கும், வீணாக்கி விடும். அதனால என்ன சொல்லிருக்கு? What are we to do then? Should we sin to our heart's content since there is no law to condemn us anymore? எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு போட்டிருக்கனால இவனை இனிமேல கண்டம் பண்றதுக்கு என்ன கிடையாது? எந்த பிரமாணம் கிடையாது. எல்லாவற்றையும் செய்ய அவனுக்கு அதிகாரம் உண்டு. என்னன்னாலும் செய்யலாம்னு சொல்றாங்க. என்ன அது? அதுதான் மேட்ரு. என்னன்னாலும் நீ செய்யலாம் தான், அது பேர் தான். பாதாம் என்னன்னாலும் செய்யலாமா? என்ன நினைக்கிறீங்க? ஆமா, என்னன்னாலும் செய்யலான்றனால தான் போய் செஞ்சான். ஆனா சில இதை செய்யறதுக்கு தான் அவன் சுயாதீனம் உள்ளவனா இருக்கான். ஜீவ விருட்சத்திலிருந்து சாப்பிட்றதுக்கு சுயாதீனம் உள்ளவனா இருக்கான். இதுல இருந்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு சுயாதீனம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கிரியை அவனை சுயாதீனத்தை என்ன செய்து இழக்க பண்ணுகிறது. What a terrible thought. கிரீக்ல வந்து God forbid அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. Don't you realize that grace frees you to choose your own master? So choose carefully. சொல்லுங்க, grace frees you. கிரேஸ் வந்து இவனை ஃப்ரீ பண்ணுங்க. கிரேஸ் ஃப்ரீஸ் யூ, விட்டுருங்க, டு சூஸ் யோர் ஓன் மாஸ்டர். புரியுதுங்களா? இவன் வந்து வில்லன், இவன் வந்து அழகான ஒரு பொண்ணு. வில்லன் வந்து குடிச்சிட்டு போய் என்ன செய்ய ட்ரை பண்றான்? அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோ ஜம்முன்னு வந்து என்ன பண்றாரு? ரெஸ்கியூ பண்றாரு. ரெஸ்கியூ பண்ணி இவன் பண்ணதே அவரும் பண்ணாருனா அவர் பேர் என்ன கிடையாது? ஹீரோ கிடையாது. ஹீரோ என்ன செஞ்சிடணும்? ஃப்ரீயா விட்டுட்டு போகும் பொழுது அவன் என்ன பண்ணணும்? அப்படி வந்து என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் உங்களுடைய தான் என் மேல இருப்பேன் அப்படின்னு சொன்னாதான் அது பேர் என்னது? லவ் ஸ்டோரி, இல்லைன்னா ஹாரர் ஸ்டோரி. ஸோ கிரேஸ் frees you to choose your own master. உன்னுடைய மாஸ்டர் யாருன்றத நீ செலக்ட் பண்றதுக்கு கிரேஸ் உனக்கு என்ன கொடுக்குது? ஃப்ரீடம் கொடுக்குது. யாருமா அந்த கிரேஸ்? Grace frees you to choose your own master, but choose carefully, for you surrender yourself to become a servant, bound to the one you choose to obey. இதுதான் bond servant. bond servant ஓட கான்செப்ட் என்னது? நீ யாரை உன் மாஸ்டர்னு செலக்ட் பண்றியோ அவங்களுக்கு நீ ஏன் என்ன செய்யற? உன் வாழ்க்கைய எழுதி கொடுக்கிற. If you choose to love sin, it will become your master and it will own you and reward you with death. என்னவா? பாவத்தை மாஸ்டரா செலக்ட் பண்ணேனா அது உன்னை என்ன பண்ணும்? அடிமையாக்கி உனக்கு கடைசியில் ஒரு சம்பளம் கொடுக்குமா. அந்த சம்பளம் என்னது? மரணம். அதே நேரத்தில் but if you choose to love and obey God,
தேவன்ட்ட நீ அன்பு செலுத்தவும், அவரோட உறவுல இருக்கவும், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க நீ முடிவு செஞ்சேன்னா, he will lead you into perfect righteousness, and righteousness leads to life. உண்மையான நீதிக்கு இவர் கிரேஸ் கூட்டிட்டு போகும். அந்த நீதி உன்னை எங்க கூட்டிட்டு போகும்? ஜீவனுக்கு கூட்டி போகும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. God is pleased with you. ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்காரு. For in the past you were servants of sin. முற்காலத்தில் நீங்க என்ன வந்தீங்க? பாவத்திற்கு அடிமைகளா இருந்தீங்க. But now your obedience is heart deep. என்னங்க? உங்க obedience என்னது? Heart deep. உங்களுடைய இருதயம், இந்த உறவு எவ்வளவு ஆழமோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய கீழ்ப்படிதல் எல்லாமே இருக்கும். இங்க இவன் அமுக்கி வச்சிருக்கனால அவ்வளவுதான், இவன் சொல்றதான் கேட்கும். ஒபே பண்றான்னு கூட கிடையாது, இவனுக்கு விடுதலையே கிடையாது நோ சொல்றதுக்கு இங்க. ஆனா இங்க நோ சொல்றதுக்கு விடுதலை இருக்கிறதுனால ஹார்ட் டீப், எவ்வளோ டீப்பா இவன் ஹார்ட்ல போறானோ உறவுல, அந்த அளவுக்கு இந்த சுயாதீனம் வெளிப்படும். And your life is being molded by truth through the teaching you are devoted to. எந்த டீச்சிங்கை கேட்டுட்டே இருக்கீங்களோ அந்த டீச்சிங் உங்களை என்ன செய்யுமா? மோல்டு பண்ணும். And now you celebrate your freedom from your former master, sin. உங்களுடைய முந்தைய மாஸ்டரா இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை நீங்க இப்ப என்ன செய்றீங்க? அனுபவிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க. You have left its bondage, and now God's perfect righteousness holds power over you as his loving servants. அந்த பாண்ட் சர்வன்ட்ன்றது தான் இதுல முக்கியமான மேட்டர். ஸோ நமக்கு உண்மையான ஃப்ரீடம் எது கொண்டு வருது? தேவனுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது. அந்த அடிமைத்தனம் எந்த அடிமைத்தனத்தை போல் அல்ல, இந்த அடிமைத்தனத்தை போல் அல்ல. அது சுயசித்தம் இருந்துகிட்டே இருக்கும். இவன்ட்ட வரும்பொழுது என்ன போயிடும்? சுயசித்தம் போயிடும். அங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உறவுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சுயசித்தம் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு எஸ்ஸும் சொல்லலாம், நோவும் சொல்லலாம். 21ஆம் வசனம். So tell me, what benefit ensued from doing those things that you are now ashamed of? முன்னாடி நீங்க செஞ்ச காரியத்தை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கு? வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அதுல என்ன பெருசா நீங்க கண்டுபிடிச்சிங்க அதை செய்யறதுனால? It left you with nothing but a legacy of shame and death. So இவன்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்முடைய லெகசி அப்படின்றது, லெகசின்னு என்ன? நாம் விட்டு செல்லுகிற காரியம் என்னதான்? வெட்கமும் அவமானமும் மரணமும். அதுதான் இங்க இருக்கிற லெகசியே. அப்புறம் என்ன போட்டிருக்கு? But now as God's loving servants, தேவனுடைய அன்பு நிமித்தம் இருக்கிற ஊழியக்காரராய் இருக்கும் பொழுது, you live in joyous freedom from the power of sin. சொல்லுங்க, joyous freedom. ஆண்டவர் கொடுக்கிற ஃப்ரீடம் என்ன ஃப்ரீடம்? மகிழ்ச்சியான சுயாதீனம், சந்தோஷமான சுயாதீனம். From the power of sin. So consider the benefits you now enjoy. You are brought deeper into the experience of true holiness that ends with eternal life. So இவர் உறவுல நீங்க இருக்க அவரை அறிவதே நித்திய ஜீவன். ஸோ இவரை அறிய 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 அப்படியே அந்த சுயாதீனம் உங்களுக்கு ஜீவனை தந்து, நீதியை தந்து, ஜீவனை தந்து, நீதியை தந்து, ஜீவனை தந்து, அந்த ஜீவன் உங்களை விழுங்குகிற வரைக்கும் இந்த உறவு இருக்கு. அதுதான் சுயாதீனம் தருகிற ஜீவன்.
கிருபை தருகிற ஜீவன் அதுதான். கிருபை வந்து பாவத்துக்கு லைசன்ஸ் தருது. பாவத்துக்கு லைசன்ஸ் தருதுன்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு என்ன தருது? எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இருக்குப்பா. ஆனா நான் உன்னை எங்கிருந்து விடுதலையாக்கி உன்னை எப்படி கொண்டு வந்து உன்னை வச்சிருக்கேன்றத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருது. இவனாதான் உங்க கையை என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கோ, தெரிந்து கொள் அப்படின்ற ஒரு சுயாதீனத்தை கொடுக்குது. எந்த பொண்ணையும் வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும். சில பசங்க இருக்கானுங்க வந்துட்டு, நீ என்னை கட்டலைன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? செத்துருவேன் அப்படின்னு சொன்னா அது பேர் என்ன கிடையாது? காதல் கிடையாது. அப்படி யாராவது வந்து உங்கள்கிட்ட நீ கட்டலைன்னா நான் செத்துருவேன்னு சொன்ன என்ன சொல்லணும்? செத்துரு அப்படின்னு சொல்லு. வந்து நீ சாகத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிரு. அந்த இதை படிச்சு முடிப்போம். எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா இராது. 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். ஸோ இப்போ நீ சுயாதீனம் உள்ளவனா இருந்து எப்படி தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு காரியம் எனக்கு தகுதியா இருக்கா இல்லையா, இந்த பேச்சு எனக்கு தகுதியா இருக்கா இல்லையா, நான் ஒரு நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு ராஜாவின் பிள்ளை, நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, எனக்கு இந்த காரியம் தகுதியா இருக்கா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, என்ன சார் நீங்க போய் இப்படி பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டீங்களே. சில காரியங்கள் நமக்கு என்ன இருக்காது? ஃபிட்டிங்கா இருக்காது. இதே ஒரு மேட்டரை 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பட் நாட் ஆல் திங்ஸ் வில் எடிஃபை. ஸோ இவரோட நீ பண்ற மேட்ரு தான் உன் நல்லதுக்கு இருக்கும். உன் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணும், உன் மேரேஜை இம்ப்ரூவ் பண்ணும், உன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், உன்னுடைய கனெக்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், உன் ஃபைனான்சஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இந்த உறவு உன்னுடைய நல்லதுக்காக இருக்கிற உறவு. இவர் வந்து கிருபை யாருக்கு கமிட்டட்? உன் சக்சஸ்க்கு கமிட்டட். ஆனா இது அப்படி இல்லை. கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆப்படிச்சிடும். சந்தோஷம் கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனா ஆப்படிச்சு. ஸோ ஃப்ரீடம் அப்படின்றது எதுல இருக்கு? You can choose. You can say yes. You can say no. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்தது என்னது? சுயாதீனத்தை இழந்தான். ஸோ கிறிஸ்து நமக்கு திரும்ப எதை தருகிறார்? தெரிந்து கொள்ளக்கூடிய சுயாதீனத்தை தரார். இந்த தெரிந்து கொள்ளுகிற சுயாதீனம் என்ன சொல்ல? பாரு, நான் வந்து பரிசுத்தமா இருக்கிறேன் பாரு, நான் அப்படி போனோம்னா அது பேரு சுயசித்தத்தை பயன்படுத்துறது கிடையாது. அது வந்து இதுதான் மறுபக்கம், மாம்சம். பாவத்தோட இன்னொரு சைடு தான் என்னது? டீப்பர் ரூட்டு தான் என்னது? மாம்சம். நிறைய பேர் மாம்சத்துல இருந்துக்கிட்டு மாம்சத்தோட அடிமைப்பட்டுக்கிட்டு என்ன நினைச்சுக்கிறாங்க? சுயாதீனத்தில் இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. மூத்த குமாரன் அப்படிதான் நினைச்சுக்கிட்டான்.
என் தம்பி மாதிரி நான் என்ன செய்யலை, தண்ணி அடிக்கல. என் தம்பி மாதிரி நான் என்ன செய்யலை, சிகரெட் அடிக்கல. என் தம்பி மாதிரி நான் விபச்சாரம் பண்ணல. நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். என் ஃப்ரீயாவாக இருந்தால் மூஞ்ச பாருங்க, அப்படியே வேலை பார்த்து கடுப்பாகி. பொதுவாக இந்த மாதிரி விபச்சாரம், வேஸ்தனம், அந்த அடிமைத்தனத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் சுயநீதிக்கு ஒருத்தன் அடிமைப்பட்டிருந்தானா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்க்க வெளியில் எப்படி இருப்பான், ஜம்முன்னு இருப்பான். அந்த சுயநீதிக்கு அடிமைத்தனம் தான் பயங்கரமான அடிமைத்தனம். ஏன்னா என்னைக்குமே அவன் அப்பாவால் நேசிக்கப்பட்டவனாக உணரவே மாட்டான். எவ்வளோதான் செஞ்சாலும், எவ்வளோதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தன்னை பளபளன்னு வச்சாலும் அப்பா இவனை பார்த்து சந்தோஷப்படுவாருன்ற ஒரு எம்மி கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் கொடுமையான அடிமைத்தனம். இதை சுத்தம், அதில் பண்ணி, இதை பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி, இதெல்லாம் கட் பண்ணி, இதெல்லாம் கட் பண்ணி அப்படியே ஃபல்சூஃபா மாதிரி இருந்தும் ஆனால் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ உன்னுடைய சோக்கால் பரிசுத்தம், அதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு அண்ணனை, நான் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கிற ஒரு அண்ணனை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினேன். அவர் பயங்கர ஜாலி டைப்பு, தண்ணி சிகரெட்டு அப்படி கஞ்சா கிஞ்சான்னு போயிட்டு இருந்தார். நம்மளை பார்த்தாலே வேற பக்கம் ஓடிடுவார். நம்ம 8வது தான், ஆனால் சுவிசேஷ வீரனாக இருந்ததுனால இப்படி அப்படி ஓடிடுவார். ஆனாலும் அவரை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து மீட் பண்ணும் போது சொல்கிறாரு, தம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டா இப்போ 2 வாரமாக சிரிக்கிறதே இல்லைன்னு கேட்குறான். என்னடா ஆச்சு, 2 வாரமா சிரிக்கவே மாட்டியே, சோகமாவே இருக்கியே. என் தம்பி ரட்சிக்கப்பட்ட பழக்கம்லாம் போயிடுச்சு, ஆனா எதுவும் சேர்ந்து போயிடுச்சு, சிரிப்பும் சேர்ந்து போயிடுச்சு. ஏன்னா அவரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நான் எதுக்கு கொண்டு வந்துட்டேன், சுயநீதிக்கு கொண்டு வந்துட்டேன். சுயநீதிக்கு கொண்டு வந்ததுனால அவருக்கு இருந்த பாவத்தில் இருந்த கொஞ்சம் சந்தோஷமும் இல்லாம, பாவமும் இல்லாம, சந்தோஷமும் இல்லாம, ஆண்டவர் தன்னை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு மன அழுத்தத்திலேயே வாழ ஆரம்பிச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, என்னடா அண்ணன், இல்லை 2 வருஷம் சபைக்கு போகிறேன். ஐயோ, அந்த சபைக்கு மாத்திரம் தலையெழுத்து வச்சிடக்கூடாது, ஏன்னா இருந்த சந்தோஷமும் போயிடுச்சு. ஸோ பாவம் எப்படி உங்களை அடிமையாக்குதோ அதை விட கொடூரமானதுதான் என்னதுங்க, சுயநீதி. ஏன்னா 2த்துலையுமே எதை இழக்கிறீங்க, சுயாதீனத்தை இழக்கிறீங்க. ஆனா கிரேஸ் என்ன பண்ணுதுன்னா, தம்பி யூ ஆர் ஃப்ரீ, நீ ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணாம இருக்கலாம், பைபிள் படிக்கலாம், படிக்காம இருக்கலாம். ஆனா பட்டோம்னா கயிறோடு இருந்தாதான் அழகு, ஃபேனுன்னா கொக்கியில மாட்டி இருந்தாதான் ஃபேனு. ஸோ நீ எதற்காக, உறவிற்காக படைக்கப்பட்டிருக்கிற. இந்த கிளிப்பிங் எடுத்து போட்டுருவானுங்க, இந்த சபையில வேற உறவை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். ஊக்குவிக்கிறான், குண்டு ஊசி வீசிக்கிறான். உறவிற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உறவிலே இருக்கிறதுக்கு தான் என்னது உனக்கு சுயாதீனம். வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா வேணான்னு சொல்றது எப்படின்னா, மீன் தண்ணியை பார்த்து வேணான்னு சொல்ற மாதிரி, மரம் மண்ணை பார்த்து வேணான்னு சொல்ற மாதிரி. நான் என்ன ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருக்கேன், இந்த பூமி என்ன பண்ணுது, பிடிச்சு வச்சிருக்கு. வேண்டாம் அப்படின்னு மரம் போச்சுன்னா ஓகே ஓகே. ஆனா மரம் என்ன பண்ணும், செத்துரும். இன்னும் தண்ணியிலேயே இருந்துக்கிட்டே இருக்கேன். அவனுங்கெல்லாம் பீச்சில் நடக்கிறானுங்க,
அப்படின்னு சொல்லி மீன் வந்து குதிச்சுதுன்னா ஓகே, தண்ணி என்ன பண்ணாது, பிடிச்சி வைக்காது, மண்ணு பிடிச்சி வைக்காது, ஓகே. ஆனால் என்ன செஞ்சிருவேன், செத்து போயிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் எல்லாம் உனக்கு என்ன செய்யாது, பக்தி விருத்தியை உண்டாக்காது, உனக்கு ஹெல்ப் பண்ணாது. அதுதான் நம்முடைய டெஃபினிஷன் ஆஃப் பவர்ஃபுல் எப்படி இருக்குன்னா, இப்படி இங்கிட்டும் அசைய முடியாமல் இருந்தால் இவர் என்னது, ரொம்ப பவர்ஃபுல். கண்ட்ரோலிங்காக இருந்தால் தான், அதை தான் நம்ம வந்து மைண்ட் எதோட ஈக்குவேட் பண்ணுது, எந்த வேர்டோட ஈக்குவேட் பண்ணுது, பவர்ஃபுல்லோட ஈக்குவேட் பண்ணுது. ஆனால் காட்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் பவர் இஸ் நாட் இன் கண்ட்ரோல். காட்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் பவர் இஸ் எம்பவரிங். He is powerful to empower. அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் ஒன்ன வல்லமையுள்ளவனா மாத்திரக்காக அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். அதனால அந்த சுயாதீனம் இருந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ உன் கணக்குப்படி பார்வோன் வல்லமையுள்ளவராக இருக்கானா, மோசே வல்லமையுள்ளவராக இருக்கானா, ஜனங்களை நடத்துறதுக்கு, அவங்க சொல்றதை செய்ய வைக்கிறதுக்கு? பார்வோன் தான், பார்வோன் தான். ஏன் அங்க என்ன கிடையாது, சுயாதீனம் கிடையாது. செங்கல் வரலன்னா முதுகு பிரிஞ்சிடும். ஆனா மோசே பாவம் இவனுங்களை சுயாதீனம் உள்ளவங்களா ஆக்கிட்டு அவன் பட்ட பாடு இருக்கே. நொந்து நூடுல்ஸ் ஆகி அவன் டென்ஷன் ஆகி ஆண்டவரை டென்ஷன் படுத்தி பேச சொன்ன இடத்துல அடிக்க சொன்ன இடத்துல பேசி எல்லா பாடும் பண்ணி வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிட்டான். ஏன்னா அதுதான் ஒரு கொடுங்கோல் ஆட்சியா இருப்பது மிகவும் எளிது. அதுதான் பவர்ஃபுல்லா தெரியுது. ஜனங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்து அவங்கள செலக்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு எஸ்ஸும் சொல்ல முடியும், நோன்னு சொல்ல முடியும்னு வைக்கும் பொழுது, சில காரியங்கள் அவங்க செலக்ட் பண்ணும் பொழுது இது அவர்களுக்கு நல்லதல்ல அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, பிடிச்சி நிறுத்த முடியாது, சொல்லதான் முடியும். அப்போ நம்ம லெஸ் பவர்ஃபுல் மாதிரி தெரியும். ஏன்னா நம்முடைய டெஃபினிஷன் ஆஃப் பவர்ன்றனால. ஸோ இப்போ தேவன் ஆதாம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தது, அவர் பவர்ஃபுல்லாக இருந்ததுனாலயா? பவர்ஃபுல்லாக இருந்ததுனால தான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இப்போ சின் என்ன பண்ணுது, இன்னொரு ஆளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்முடைய டெஃபினிஷன் ஆஃப் பவர்ஃபுல் என்னைக்குமே என்னது, இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணோம்னா பவர்ஃபுல். தேவனுடைய டெஃபினிஷன் ஆஃப் பவர்ஃபுல் என்னது, நீ ஒன்றை கண்ட்ரோல் பண்ணேன்னா நீ பவர்ஃபுல். ஸோ நான் ஏதோ ஒன்று சொல்றேன், நான் சொன்ன வார்த்தையை வச்சுட்டு நீ அஃபண்ட் ஆயிட்டேன்னா நீ என்ன கிடையாது, பவர்ஃபுல் கிடையாது. ஏன், நான் ஒன்று என்ன செய்கிறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன் என் வார்த்தையின் மூலமா. ஆனால் என் வார்த்தையை உன் இருதயம் நீ பாதுகாத்துக்கிற, என் வார்த்தையை ரீச் ஆகாம. அப்போ நீ யாரை கண்ட்ரோல் பண்ணுற, ஒன்றை கண்ட்ரோல் பண்ணுற. என்ன நீ லவ் பண்ணுறதுக்கு இன்னுமே என்னவா இருக்க, ஃப்ரீயாக இருக்க. நீ தான் பவர்ஃபுல். இதுதான் ஆண்டவருடைய டெஃபினிஷன் ஆஃப் பவர்ஃபுல். ஒரு கல்ச்சர் ஆஃப் ஃப்ரீடம், இதெல்லாம் குறித்து சொல்ல விரும்புகிறோம். ஒரு கல்ச்சர் ஆஃப் ஃப்ரீடம் கிரியேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். Supernatural culture is a free culture. Supernatural, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தை நாம் தேடி போகும் பொழுது அது ஒரு சுயாதீனம் அப்படின்ற கலாச்சாரத்தில் வைத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை சுயாதீனம்ன்ற கலாச்சாரத்தில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன், எல்லாராலையும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறேன். சுயாதீனம் இல்லாத கல்ச்சரில் என்ன சொல்லுவாங்க, யார் தான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம்,
பாஸ்டர் தான் சொல்லலாம், ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் சொல்லலாம், யாரும் யார்கிட்ட போகக்கூடாது, எல்லாரும் யார்கிட்ட தான் வரணும், என்கிட்ட தான் ஜபத்துக்கு வரணும். ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன், இல்லை, கிரேஸ் என்ன சொல்லுது, எல்லாரையும் எம்பவர் பண்ணும் பொழுது இவனுடைய ஃப்ரீடமும் இன்னும் இருக்கு. ஆனால் ஸோ இவன் ப்ராஃபஸின்ற பேரில் எதையோ சொல்றதுக்கு இவனுக்கு அதிகாரம் இருக்கா, வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா என்னது உண்டு. அதை கேட்டுட்டு அதனால குழப்பங்கள் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிறையா இருக்கு. அப்படி இவன் குழப்பத்தை ஏற்படுத்தின உடனே ஆஸ் எ லீடர் எனக்குள்ள என்ன வருது, பயம் வருது. பயம் வந்த உடனே என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, நீ தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் போதும், நிறுத்தும் அப்படின்னு சொல்லி இனிமேல் எவனாவது இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் உன் மண்டைக்கு மேலே பார்த்தேன் கொண்டைக்கு மேலே பார்த்தேன்னு வந்தேன்னா கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி ஷட் டவுன் பண்ணிடும். ஆனால் எப்படி இதை சுயாதீனம் உள்ள ஒரு கலாச்சாரமாக வைக்கிறது, அதே நேரத்தில் ஜனங்களை பாதுகாக்கவும் பண்ண முடியும் அப்படின்ற காரியங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், பேச வேண்டியது இருக்கு. ஆனால் முக்கியமான மேட்ரு என்னன்னா, உங்கள் ஃப்ரீடமை நீங்கள் மேனேஜ் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்டர்னலாகவே இருந்து பழகிட்டோம், எக்ஸ்டர்னலாகவே கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டோம். இப்போ இங்கே ஒருத்தன் இருக்கான், பிஹெச்டி பண்ணுறேன்னு சொன்னான். இந்த முடிச்சிருவேனே அந்த முடிச்சிருவேனே இந்த முடிச்சிருவேன் அந்த நேற்று உட்காந்து கேட்குறேன், என்னதான்டா ப்ராப்ளம் அண்ணே, முடிச்சுனா கொன்றுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, ஒரு பயமுறுத்தும் ஆவி இல்லை அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படி அவன் இருக்கான், அவன் படிச்ச ஸ்கூல்ல இருந்து ஹோம்ஒர்க் செய்யலைனா கொன்றுவேன், படிக்கலைனா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அவனை கொன்றுவேன் சொல்லி அவனை வளர்த்ததுனால, கொன்றுவேன்றப்ப சத்தம் கேட்கலன்னா அவனுக்கு எதுக்கு செய்யறதுக்கு மோட்டிவேஷனே இல்லை. பாருங்களேன், நீங்க உன் பிள்ளை வளர்க்கும் போது இங்க வா இதை எடுத்து வை அப்படின்னு சொன்னாலே புள்ள அதை செய்யற மாதிரி வளர்த்துருக்க மாட்டோம். அதனால அதுங்க விளாண்டுக்கிட்டே இருக்குங்க. ஏன் அப்படின்னு வர வரைக்கும் அம்மா அப்பா சீரியஸா இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம அந்த கலாச்சாரத்தில் வளர்க்குறனால அதுங்க என்ன பண்ணிட்டே இருக்குங்க, சரி கூப்பிடுறாங்க சாப்பிட்றதுக்கு, ஆனாலும் இன்னும் கூப்பிடல அவங்கள பொறுத்தளவுக்கு. ஏன், கடைசி 100 தடவை எப்போதான் நம்ம சாப்பிட போனோம் அப்படின்னு வரும்பொழுது தான் சாப்பிட போனோம். ஸோ எக்ஸ்டர்னலாகவே மேனேஜ் பண்ணி நம்ம எல்லா கலாச்சாரமும் அப்படியே பழக்கிட்டோம். ரிவார்ட் பனிஷ்மெண்ட். இது நீ பண்ணேனா நான் இது தருவேன், இல்லைன்னா உன்னை கொன்றுவேன், ஒன்று பரிசு இல்லைன்னா தண்டனை, இப்படின்ற கலாச்சாரத்திலேயே வளர்த்ததுனால நமக்கு சுயாதீனம்ன்றதே கிடையாது. சுயாதீனம் உள்ள ஒரு கலாச்சாரத்திலே பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, சுயாதீனம் உள்ள ஒரு கலாச்சாரத்திலே சபை ஜனங்களை வளர்ப்பது எப்படி, சுயாதீனம் உள்ள ஒரு கலாச்சாரத்தில் பிசினஸ் செய்வது எப்படி, ஒரு சுயாதீனம் உள்ள ஒரு ஆர்கனைசேஷனை உண்டாக்குறது எப்படி, இன்டர்னலா உள்ள இருந்து அவங்கள எப்படி வேல்யூ பண்ண வச்சு டெசிஷன் எடுக்க வைக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, கொடுக்கறதுல தசம பாகம் இந்த பாகம் அந்த பாகம்னு சொல்லி அழுத்துது.
கொடுக்கலன்னா கொன்றுவேன். இல்லை 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 இல்லை. அதுலேருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? விடுதலையாக்கிறார். கொடுக்கிறதற்கு சுயாதீனம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். God gives you freedom to give. நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியணும். கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? என்ன 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 போட்டிருக்கு? அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில், தன் மனதில், உங்க மனசுல நீங்க என்ன நியமிக்கிறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு நீங்க சுயாதீனம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். சோ கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதிகமா கொடுக்கிறதற்கு உங்களுடைய கரங்கள் சுயாதீனம் உள்ளவைகளாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கும், விரிக்கப்பட்டிருக்கும். தாராளம், உதாரத்துவம் என்பது உங்களிலிருந்து பொங்கி வரும். ஏனென்றால் நாம் தேவனுடைய தாராளத்திலே, தேவனுடைய உதாரத்துவத்திலே நாம் பங்கெடுக்கிறோம். மேலே ப்ரோல மனஹாஷியாந்திரஹல் கதுரமோண்டே லேப்ரோல் மனஹப்ரஹதனா காஷியாந்தல பிரஹுன மெனஹெண்டே. எங்களை விடுதலையாக்கின கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு சுயாதீனத்தை தந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி. Grace sets us free to choose your own master. And we choose you. கிருபை எங்களுடைய எஜமானை தெரிந்தெடுக்கும்படியா எங்களை விடுதலையாக்குகிறது. நீரே எங்களுடைய எஜமானா இருக்கிறீர் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். பாண்ட் சர்வன்ட், உங்களோடு அந்த உடன்படிக்கையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் விடுதலை ஆக்கினீர். உம்முடைய வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா நான் உம்முடைய வீட்டிலேயே தங்கியிருப்பேன், உம்முடைய பிரசன்னத்திலே தங்கியிருப்பேன்.